நீங்க காலேஜ்ல படிக்கும்போது சிங்கிளா, கமிட்டடா இல்ல பிரேக்கப்பான்னு நெறைய விஷயம் நம்ம பேசியிருப்போம். அதே நேரத்துல இதெல்லாம் கேம்பஸ்குள்ள ஸ்டாஃப்க்கு தெரியாத மாரி சீக்ரெட்டாவும் மெயின்டெயின் பண்ணுவோம் இல்லையா? இனி அந்த கவலையே நமக்கு தேவையில்லங்க. ஏன்னா, ஜென்சி இளைஞர்களுக்குன்னு இனி காலேஜ்ல ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்கும்னு சொல்லி தர போறாங்க. என்னன்னே புரியாத ஒரு மனத குழப்புற உறவுகளால, நட்புனால ஏற்படுற எமோஷன்ஸ, டிப்ரஷன, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நம்ம மனநிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இனி கல்லூரிலேயே சொல்லி தர போறாங்களாம். மாணவர்களை அறிவு ரீதியாவும், மன ரீதியாவும் தங்களை வலுப்படுத்தி ஒரு நல்ல புரிதல உடைய மன வலிமை மிக்க மாணவர்களை உருவாக்கும் நோக்கில இந்த விருப்ப பாடம் டெல்லி பல்கலைக்கழகத்துல கொண்டு வர போறாங்க. இந்த நவீன உறவுகளோட சிக்கலான உலக கையாள மாணவர்களுக்கு உதவும் வகையில நெகோசியேட்டிங் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ் என்ற ஒரு புதிய விருப்ப பாடத்தை டெல்லி பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்த உள்ளது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற இன்றைய டிஜிட்டல் உலகில பல இளம் வயதினர் எல்லாரும் எதிர்கொள்ற உணர்வு பூர்வமான போராட்டங்களை கையாளுவதற்கும், மனவேதனைகளை கையாளுவதற்கும், உறவுகள்ல உள்ள சிக்கல்களை அடையாளம் காணவும் மாணவர்களை திறன்களோட செயல்படுத்துறதுதான் இந்த பாடத்தோட நோக்கம்னு சொல்றாங்க. இந்த பாடப்பிரிவு டேட்டிங் பயன்பாடுகள், சமூக ஊடகங்கள், அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியான ஆன்லைன் தொடர்புகள் உள்ள இன்றைய காலகட்டத்துல நட்பு, காதல், உறவுகள் மற்றும் உணர்வு பூர்வமான விஷயங்களை புரிந்து கொள்ள இளங்கலை மாணவர்களுக்கு உதவும் வகையில வடிவமைச்சிருக்காங்க. சிச்சுவேஷன்ஷிப், நானோஷிப், மைக்ரோமேன்ஸ் உள்ளிட்ட வாயிலேயே நுழையாத பல வகையான உறவுகளை உருவாக்கும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு அத அவங்க கையாள்றதுக்கே பெரிய போராட்டமா இருக்குது. இந்த நிலைமையில உறவுகளோட தன்மையையும், உணர்வுகளையும் புரிந்து தங்களோட தனிப்பட்ட வாழ்வுல மேம்படுத்துற நோக்குல இந்த பாடத்திட்டம் அமைஞ்சு. நெருங்கிய உறவுகளோட அடிப்படைகளை புரிஞ்சுகிட்டு உறவுகளுக்கு இடையே வரும் மோதல்களை அடையாளம் காண்றது, மரியாதைக்குரிய பிணைப்புகளை உருவாக்குற திறனை வளர்ப்பது போன்ற விஷயங்கள் எல்லாரும் நம்ம அனைவரும் வாழ்விலையும் அவசியமான ஒன்றா கருதணும். மாணவர்கள் படிச்சு முடிச்சு அவங்க நிஜ வாழ்க்கைக்குள்ள அவங்க நுழையும் போது அந்த சூழ்நிலைகளை கையாள முடியாம திணறும் நிலையில ஏற்படுது. இந்த நெகோசியேட்டிங் இன்டிமேட்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ்ங்கிற ஒரு பாடத்திட்டம் மூலம் நம்ம மக்களோட காட்டுற உறவுகள் சரியானதா இல்ல தவறானதாங்கிறத பத்தி உறுதியா ஒரு புரிதலை பெறுவாங்க. மாணவர்கள் தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில சந்திக்கிற தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளை எதிர்கொள்றதுக்கு உதவுற வகையில இந்த பாடம் அமைஞ்சிருக்கு. ஒருவரோட நெருக்கத்தை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்வது மூலமா அவர்கள் அவங்களோட உறவுகளை குறித்த முடிவுகளை எந்த விளைவும் இல்லாம எடுக்க முடியும். இறுதியில மற்றவர்களோட ஆரோக்கியமான தொடர்புகளை வளர்க்க முடியும் அப்படின்னு டெல்லி பல்கலைக்கழகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த புதிய வகையான பாடத்திட்டம் இந்த கால தலைமுறைகளுக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. உறவுகளோட அர்த்தங்களை புரிஞ்சு கொள்ளாம அவதிப்படும் இந்த ஜென்சி இளைஞர்களோட வாழ்க்கைக்கு இந்த பாடத்திட்டம் பெரும் பங்களிப்பா அமையும். உணர்ச்சியற்ற இந்த நவீன வாழ்க்கையில உணர்வுகளை புரிந்து கொள்ளும் இந்த அமைப்பு அனைத்து மாணவர்களையும் இருப்பதால இது டெல்லியில மட்டும் இல்லாம அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் நெகோசியேட்டிங் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் என்ற புதிய பாடத்திட்டம் அமைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்வியும் எழுப்புள்ளது. சமீபத்துல காதல் மறுப்பை ஏற்க முடியாம தற்கொலை செய்யறது, நீ இன்றி நான் இல்லை என்பது போல ஒருவரை கொன்று தன்னையும் மாய்த்துக் கொள்வது போன்ற இந்த உறவுகளின் புரிதல் இல்லாம உயிரை ஒரு பொருட்டா கூட மதிக்காம இருக்கும் இளைஞர்களோட உணர்வுகளுக்கு டெல்லி பல்கலைக்கழகம் கொண்டு வந்துள்ள இந்த பாடத்திட்டம் மிகவும் பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு. இந்த திட்டம் அனைத்து கல்லூரிகள் மட்டும் இல்லாம பள்ளிகளிலும் சென்றடைய வேண்டும்னு சமூக ஆர்வலர்கள் தங்களோட கருத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க.